அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குவைத்தில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் தமிழர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வீரகுமரன். விவரங்கள். பாலவேல், அதாவது அமெரிக்கா ஈரான் தாக்குதல்ல முதல் முறையாக தமிழர் ஒருவர் உயிரிழந்திருப்பது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அடுத்துள்ள அணிகுருந்தான் கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்தான செல்வம். இவர் வயது 36. இவருக்கு கௌசல்யா என்ற மனைவியும் ஒரு ஆண் குழந்தை மற்றும் பெண் குழந்தையும் உள்ளது. சந்தான செல்வம் கடந்த 10 வருடங்களாக மேலாக குவைத் நாட்டில் உள்ள பொறியியல் பொது வர்த்தகம் மற்றும் ஒப்பந்த நிறுவனத்தில் எலக்ட்ரிஷியனாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இன்று காலை சந்தான செல்வம் தங்கியிருந்த இடத்தில் போரின் போது ஏவப்பட்ட ஏவுகணையின் உதிரி பாகங்கள் ஒன்று விழுந்ததில் விபத்து ஏற்பட்டுள்ளது. அதில் இந்த சம்பவ இடத்திலேயே சந்தான செல்வம் உயிரிழந்துள்ளார். இது குறித்து இன்று காலை சந்தான செல்வம் உயிரிழந்தது குறித்து அவரது குடும்பத்தினருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் அவர் குடும்பத்தினர் பெரும் அதிர்ச்சியை அடைந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் சந்தான செல்வம் உடலை தாயகம் எடுத்து வருவதற்கு நடவடிக்கை எடுப்பதுடன் உயிரிழப்புக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் காலனிடம் கண்ணீர் மல்க மனு அளித்துள்ளனர். குடும்பத்தினர் தெரிவிக்கையில், நேற்று இரவு கூட சந்தான செல்வம் உறவினரிடம் மனைவியிடம் பேசியிருந்ததாக தெரிகிறது. இன்று காலை ஈரான், அதாவது குவைத் எம்பசியிலிருந்து அவர் உயிரிழந்து விட்டதாக தகவல் தெரிவித்தது. அவர் குடும்பத்தையும் அந்த கிராமத்தையும் பெரிய சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி வீரகுமரன்.